விருட்சத்தின் மீது அதிகாரம் உள்ளவர்களே, வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிக்க காத்திருக்கும் பரலோகவாசிகளே, அன்பராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகெங்கிலும் உள்ள ஹோப் டிவி நேயர்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் ஒரு விசை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த ஒரு சில நாட்களாக அநேக சத்தியங்களை தேவனுடைய கிருபையினாலே நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். பாவியின் பரலோக பிரயாணம் என்ற தலைப்பின் கீழாக ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்ற சத்தியங்களை தேவன் நம்மோடு சேர்ந்து பயிற்றுவித்து வருகிறார். அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளிலும் கூட நாம் மேலும் ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். தேவனுடைய ஒத்தாசை நிமித்தமாக இந்த பாடமானது நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் பிரயோஜனம் உள்ளதாக மாறத்தக்க ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மீண்டும் ஒரு விசை உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. பரலோகத்தின் தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொரு பாடங்களையும் நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட மேன்மையான மேலும் ஒரு பாடத்தை எங்களுக்கு கற்றுத்தர நீர் சித்தமாக இருக்கிறீர். நாங்கள் பொறுமையோடு ஞானத்தோடு தேவனுடைய இரக்கத்திற்காக காத்திருந்து இந்த சத்தியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளவும், பரலோக பாதையிலே நாங்கள் பிரயாணம் செய்யும் பொழுது தேவனுடைய ஒத்தாசை எங்களை வழி நடத்தவும், உம்முடைய கிருபையை எங்களுக்கு பரிபூரணமாக தந்து எங்களை உம்முடைய சத்தியத்தில் நிலைநிறுத்துமாறு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய கிருபையினாலே அருமையான ஒரு சத்தியத்தை இந்த நாளிலும் கூட நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். சீடத்துவ சோதனை என்ற தலைப்பின் கீழாக இன்றைக்குரிய சத்தியத்தை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். ஒரு குருவோடு சேர்ந்திருக்கிற ஒரு சிஷ்யன் அந்த குருவுக்காக எதையும் செய்வதற்கு முன் வருவான். அந்த குருவுக்கும் அவனுக்குமான உறவு எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ அதை பொறுத்து அந்த குரு அந்த மனிதனை தன்னுடைய சீடனாக அல்லது சிஷ்யனாக ஏற்றுக்கொள்வது இந்த உலகத்தில் உள்ள வழக்கம். ஆனாலும் அந்த சீடத்துவ சோதனை என்ற ஒரு சூழல் வரும்பொழுது இவன் நிச்சயமாக நல்ல ஒரு சீடனாக இருப்பானா என்ற ஒரு சூழ்நிலை ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் வரும்பொழுது அந்த சூழ்நிலையை அந்த சீடன் எப்படி எதிர்கொள்ள வேண்டும், அந்த சூழ்நிலையின் மத்தியில் எவ்வளவு உண்மையுள்ளவனாக அந்த குருவுக்கு அந்த சீடன் இருக்க வேண்டும் என்பதும் மிக முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ள என்னை என்னுடைய கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு பார்வையுள்ளவராக பார்க்கிறார் என்பதை நாம் முற்று நோக்க வேண்டும். தேவனுடைய தயவு எனக்கு கிடைக்க பெறுமையானால் தேவனுடைய கிருபையினாலே நானும் அவருக்கு சீடனாய் இருப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைவேன். நம்ம எல்லாருடைய இருதயத்திலும் அப்படிப்பட்ட ஒரு ஆசை இருக்கும். இந்த பூமியில கிறிஸ்துவானவர் இருக்கும் பொழுது 12 சீஷர்களை தனக்கென்று தெரிந்து கொண்டார். நம்ம ஒருவேளை நினைச்சிருக்கலாம், அந்த நாட்கள்ல நானும் வாழ்ந்திருந்தேன்னா, அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குமே. இந்த காலமும் நம்முடைய கரங்கள்ல தான் கொடுக்கப்பட்டிருக்குது. தேவனுடைய கிருபை அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நமக்கு தருகிறதற்கு ஆயத்தமா இருக்குது. ஆனால் அந்த கிருபையை நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொள்ள போறோம். வேதம் இன்னைக்கு என்ன எப்படி சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, அருமையான ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம். லூக்கா 14வது அதிகாரம் 33வது வசனம். லூக்கா 14வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். இங்க வேதம் என்ன பார்த்து சொல்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நீ ஒரு சீடனாக இருக்க ஆசைப்படுற, உன்னுடைய வாஞ்சை எனக்கு உண்மையுள்ள சீடனாக இருக்கணும் என்பதில் நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை இந்த வேதம் நமக்கு முன்பாக வைக்குது. தனக்குண்டான எல்லாவற்றையும் நான் என்னை விட்டு வெறுக்கும் பட்சத்துல தான் ஒரு உண்மையுள்ள ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு குருவுக்கு நேர்மையான ஒரு சீடனாக என்னால் இருக்க முடியும் அப்படிங்கிறத வேதம் எனக்கு கற்றுத்தருது. அப்போ இன்றளவும் நான் சீடனாக மாறுவதற்கு, நான் தேவனுடைய உண்மையுள்ள ஒரு சீஷனாக அவரை பின்பற்றுவதற்கு எனக்கு தடையாக இருக்கும் காரியம் என்னன்னு யோசிக்கும் போது என்னுடைய இந்த உலகம் சார்ந்த காரியங்கள் அனைத்தும் எனக்கு தடையா இருக்குது. தேவனுடைய தயவை நான் பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். அவருடைய சீஷன் அப்படிங்கிற அடையாளம் என் மீது இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனால் இந்த உலகம் என்னை பார்க்கும் பொழுது வேறு விதமாக பார்க்கிறது. ஏனென்றால் தேவனுடைய அடையாளங்களை காட்டிலும் இந்த உலகத்தை சார்ந்த என்னுடைய சம்பாத்தியமும் செல்வாக்கும் பேரும் புகழும் ஆஸ்தியும் அந்தஸ்தும் என்னை வேறு விதமாக அடையாளம் காண்பிக்கிறது.
அதனாலதான் அந்த வேதம் சொல்லுது, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவனுக்கென்று நான் விட்டு விடாவிட்டால் ஒரு உண்மையுள்ள சீடனாக என்னால் பிரயாணம் செய்ய முடியாது. பாவியாகிய நான் பரலோகத்துக்கு நேராக பிரயாணம் செய்து செல்லும் பொழுது தேவன் என்னை பார்க்கும் பொழுது அவர் என்னை உண்மையுள்ள ஒரு சீடனாக, ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு மனிதனாக, எந்த விதத்திலும் தேவனுக்கு விட்டு வழிவிலகாத ஒரு மனிதனாக நான் இருக்க வேண்டும் என்று தேவன் வாஞ்சிக்கிறார். அந்த வாஞ்சையை என்னுடைய வாழ்க்கையில் நான் உண்மையாக்க, அந்த வாஞ்சையை என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைவாக்க நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படிங்கிறத அறிந்து கொள்றதுக்கு ஒரு மிக முக்கியமான சம்பவம் வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த சம்பவத்தை நம்ம படிச்சு பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாகவே சீடன் என்பவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான அடையாளத்தை நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். நம்ம ஒரு விசை வேதத்துல இருந்து அந்த சம்பவத்தை படிப்போமா? மத்தேயுவின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 69வது வசனம். மத்தேயுவின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 69வது வசனத்தை வாசிக்கிறேன். அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரமனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடே கூட இருந்தாய் என்றாள். இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை தூரமாக பின் சென்ற ஒரு மனுஷன் யாரு அப்படின்னா இந்த பேதுரு. இயேசு கிறிஸ்துவானவரை பின்தொடர்ந்து போய் அவருக்கு என்ன நடக்குது, அவருடைய சூழல் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக இந்த பேதுரு பின்னாடியே போனான். ஒரு உண்மையுள்ள சீஷன் தான். பின்தொடர்ந்து போனதை பார்க்கும்போது நமக்கு ஒரு வேளை தோணலாம், இவ்வளவு உண்மையான ஒரு மனுஷனா இருந்திருக்கானே, வேற எந்த சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக போகலையே, அவர் மீது இவ்வளவு அன்புள்ளவனாக இருந்தானா அப்படின்னு யோசிக்கும் போது அப்படிதான் தெரியுது. ஆனால் அவனுடைய சொந்த உயிரின் மீது, அவனுடைய ஜீவனத்தின் மீது ஒரு கேள்வி எழும்பும் போது, இவனும் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவன் தான் என்ற வார்த்தை இவனுடைய காதில் விழுந்த பட்சத்தில் அவன் என்ன நினைச்சான் அப்படின்னா, அவருக்கு விழுகிற அடிகள் ஒவ்வொன்றும் அடுத்தது என் மீதும் விழுந்து விடுமோ என்ற பயம் அவனுக்குள்ள வந்துச்சு. தன்னுடைய குருவுக்கு மீதான பாரங்கள் ஒவ்வொன்றும் என் மீதும் இறக்கி வைக்கப்படுமோ அப்படிங்கிற ஒரு பயம் அவனுக்குள்ள வந்துச்சு. அந்த பயத்து நிமித்தமாக தன்னுடைய எஜமானை, தன்னுடைய குருவை, தன்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன சொல்றான்னு பார்த்தோன்னா அடுத்த வசனம் அருமையா சொல்லுது. அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கு முன்பாகவும் மறுதலித்தான். கிறிஸ்துவோடு உண்மையுள்ள ஒரு சீடனாக இருந்தவன், அவரை அதிகமாக நான் நேசிக்கிறேன் என்று சொன்ன அந்த மனிதன், நீ சொல்றது என்னன்னு எனக்கு தெரியல, அவர் எனக்கு தெரியாது, அவரை நான் பார்த்ததில்லை, எனக்கும் அவருக்கும் எந்த சம்மதமும் இல்லை என்று சொல்லி உண்மையான தெய்வத்தை மறுதலிக்கக்கூடிய ஒரு சூழல் அவனுடைய வாழ்க்கையில வந்துச்சு. அதோடு மாத்திரம் முடியல. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா 72வது வசனம் சொல்லுது, அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று சொல்லி ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். முதல் முறை மறுதலிச்சான், இரண்டாவது முறை மறுதலித்தான், மூன்றாவது முறையும் மறுதலித்தான். எப்படி மறுதலித்தான் என்றால் அதையும் நான் வாசிக்கிறேன். 74வது வசனம். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி, யார இவ்வளவு நாள் அவரை என்னன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான், நீர்தான் ஒரே குமாரன், நீர்தான் எங்களுடைய இரட்சகர், நீர் பரலோகத்திலிருந்து எங்களுக்காக இறங்கி வந்த ஒரு மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக நீர்தான் இருக்கிறீர் அப்படிங்கிறதுக்கு வார்த்தைகள் அனைத்தும் அவனுடைய வாயிலிருந்து அவ்வளவு நாள் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அன்றைய தினத்தில் அந்த அடிகள் தன் மீது விழுந்து விடுமோ என்ற பயத்தின் நிமித்தமாக அந்த மனுஷனை நான் அறியேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றான். சொன்னதோடு மாத்திரம் நிப்பாட்டல. அடுத்தது என்ன சொல்றான்னு பார்த்தோம்னா, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். ஒரு சீடத்துவத்துல அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சோதனையின் நாட்கள்ல இந்த பேதுரு விழுந்து போனான். அந்த சோதனையை தாண்டி வரக்கூடிய ஒரு தன்மை அந்த பேதுருவினிடத்தில் காணப்படவில்லை. ஒரு குரு இப்படி விழுந்து போகிற ஒரு சீஷனை என்றைக்குமே கூட வச்சுக்கிட மாட்டார். ஆனால் என் பரமதேவன், என் உண்மையுள்ள கிறிஸ்து அந்த விழுந்து போன அந்த சீடனை மீண்டுமாக அழைக்கக்கூடிய ஒரு தருணத்தை நம்ம இந்த வேதத்துல பார்க்க முடியும். இந்த வார்த்தை அவன் சொன்ன உடனே ஒரு சம்பவம் நடக்குது. சேவல் கூவுகிற ஒரு சம்பவம்.
அந்த சத்தம் அவனுடைய காதுகளில் கேட்ட உடனே அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். சீடனுக்கு அவனுடைய குரு ஏற்கனவே ஒரு எச்சரிப்பை கொடுத்திருந்தாருங்க. உன்னுடைய வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு சோதனை உனக்குள்ள வரப்போகுது. அந்த சோதனையின் நாட்கள்ல நீ என்னை மறுதலிப்பா என்ற ஒரு வார்த்தையை கிறிஸ்து பேதுருவினிடத்துல சொல்லியிருந்தார். அந்த வார்த்தை மறந்தவனாக, ஒரு குருவினுடைய வார்த்தை மறந்து போன ஒரு சீடனாக பேதுரு காணப்பட்டது நிமித்தமாக அவனுடைய வாழ்வில் வந்த சோதனையில் அந்த பேதுரு விழுந்து போனான். இன்னைக்கு நான் சீடனாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் என்னுடைய குருவாகிய இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்திருக்கிற அந்த வார்த்தைகள் என்ன என்பதை நான் மறந்து போனவனாக காணப்படும் பட்சத்தில், அவர் எனக்கு கொடுத்த எச்சரிப்பின் வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நான் மறந்து போனவனாக இருந்தேனே ஆனால் என்னுடைய வாழ்விலும் சோதனை என்ற ஒரு காரியம் வரும் பொழுது நானும் இதே போன்று விழுந்து போவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மீண்டுமாக தேவன் அந்த புது பலத்தை இந்த பேதுருவுக்கு கொடுத்தார். இந்த வேளையிலும் கூட இந்த சம்பவத்தை தொடர்ந்து தேவன் இந்த சீஷனுக்காக, இந்த சீடனுக்காக ஒரு வார்த்தையை, ஒரு செயலை அவர் செய்தார். எப்படிப்பட்ட ஒரு செயலாக இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, லூக்கா 22வது அதிகாரம் வசனம் 31 மற்றும் 32 வேதம் இப்படியாக சொல்கிறது. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுழலினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். தேவன் கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்யறார் அப்படின்னா, இந்த பேதுருவை பார்த்து சொல்றாரு, சாத்தான் உன்னை சோதிக்கிறதற்கு என்னிடத்தில் ஏற்கனவே ஒரு கோரிக்கையை முன் வச்சிட்டான்பா. ஆனாலும் நான் உன்னை அப்படியே விட்டுறல. அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோன்னா, நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். இங்க கிறிஸ்து செய்த காரியத்தை யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. தன்னுடைய சீடன் விழுந்து போகக்கூடாது என்பதற்காக தன்னுடைய பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டது என்னுடைய உயிருள்ள கிறிஸ்து. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சோதனைகள் வரும் பொழுது நான் அந்த சீடத்துவத்தை பற்றி கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையோடு பரலோகத்தை நோக்கி பிரயாணம் செய்யும் போது என் வாழ்க்கையில வருகிற எல்லா சோதனையிலும் நான் விழுந்து போகாமல் இருப்பதற்கு எனக்காக ஒரு வேண்டுதல் நடந்து கொண்டே இருக்கிறது. அது யார் செய்யறான்னு பார்த்தோன்னா, என்னுடைய இயேசு கிறிஸ்துவானவர் எனக்காக செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய வேண்டுதல் என்னை மீண்டுமாக பலப்படுத்தும். இந்த வேண்டுதல் தான் அந்த சேவல் கூவும் போது கிறிஸ்துவானவர் சொன்ன வார்த்தையை நினைப்பூட்டியது. அந்த நினைப்பூட்டுதல் மீண்டுமாக பேதுரு கிறிஸ்துவோடு நெருங்குகிறதற்கு ஒரு வழிவகுத்தது. இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில அந்த வேண்டுதல் நிறைவேறுகிறதா? கிறிஸ்துவனுடைய வேண்டுதலுக்கு செவி சாய்த்து அவருடைய வார்த்தைகளை நினைவுபடுத்தி மீண்டுமாக கிறிஸ்துவனுடைய சீஷனாக மாறக்கூடிய ஒரு தருணம் என்னுடைய வாழ்க்கையில இருக்குதான்னு கேட்டா, தேவன் வேண்டுதல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அந்த தருணத்தை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் என்னுடைய கண்கள் வேறொரு திசையில் பார்த்து கொண்டு, என்னுடைய செவிகள் வேறொரு காரியத்தை கேட்டுக்கொண்டு, என்னுடைய வாய் உலகம் சார்ந்த காரியங்களை பேசிக்கொண்டு இருக்கும் பட்சத்தில், அவர் எனக்காக எவ்வளவு வேண்டுதல் செய்தாலும், அவர் எனக்காக எவ்வளவு முயற்சிகளை முன்வைத்தாலும் என்னால் அதை செயல்படுத்த முடியாது. இன்னொரு காரியத்தை நம்ம வாசிப்போம். மத்தேயு 16வது அதிகாரம் 24வது வசனம். மத்தேயு 16வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இங்க வேதம் நமக்கு தெளிவா சொல்ற காரியம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒருவன் என்னை பின்பற்ற தொடங்கினால், ஒருவன் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்ற சிந்தை கொண்டானே ஆனால் அவன் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்குதுங்க. என்ன அப்படின்னா, அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சிலுவைங்கிறது என்னதுங்க? வேற ஒன்றும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டிய ஒரு செயல், முக்கியமான செயல் என்ன அப்படின்னா, நம்முடைய பாடுகளை நாம் சுமந்து
அதை தீர்க்க வேண்டும். அந்த பாடுகளின் நாட்கள்ல இந்த பாடுகளை என்னால சுமந்து தீர்க்க முடியாது என்பதற்காக பாதியிலே அந்த சிலுவையை கீழே போட்டுட்டு ஓடுற ஒரு மனுஷனா இருந்தா நிச்சயமாக என்னுடைய கிறிஸ்துவனுடைய சீடனாக என்னால் இருக்க முடியாது. இந்த சீடத்துவத்துல சோதனைகள் வரும் பொழுது என்னால் ஜெயிக்க முடியவில்லை என்றால் என்னால் என்னுடைய இலக்கை எட்டி பறிக்க முடியாது. இன்னொரு வசனம் அருமையா சொல்லுது. மத்தேயு 10வது அதிகாரம் 38வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 10வது அதிகாரம் 38வது வசனம். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இது வேதாகமம் கொடுக்கிற ஒரு வார்த்தை. நான் தேவனுக்கு பாத்திரவானா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். தேவனுடைய கரத்துக்குள்ள நான் அடங்கி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். தேவன் என்னோடு கூட இருந்து அவர் என்னோடு உறவாடணுங்கிற ஆசை எனக்குள்ள இருக்குது. ஆனால் என்னுடைய சிலுவையை நான் எடுத்து சுமக்கல அப்படின்னா நான் அவருக்கு பாத்திரன் அல்ல அப்படிங்கிறது என் தேவனுடைய வார்த்தை. எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நான் விழுந்துட்டேங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருந்தாலும் கூட தேவன் ஏதோ ஒரு விதத்துல அந்த பேதுருவனுடைய உள்ளத்தில் ஒரு சேவலை கொண்டு பேசின தேவன். அந்த சேவல் கூவுகிற சத்தம் தேவனுடைய சத்தத்தை நினைப்பூட்டினது போல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ காரியங்களை தேவன் என்னை மீண்டுமாக ஒரு சீடனாக ஏற்றுக்கொள்ளும் வண்ணமாக நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறார். நான் அந்த சத்தத்தை கேட்கிறேனா? அந்த சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கு எனக்குள்ளாக இருக்கிறதா? பேதுரு செய்த செயல் சபிக்கவே செஞ்சிட்டான். இன்னைக்கு நம்ம அந்த அளவுக்கு கிறிஸ்துவ ஒரு நாளும் சபிச்சிருக்க மாட்டோம். ஆனால் சபித்தவன் கூட மீண்டுமாக அதே கிறிஸ்துவுக்காக, எந்த கிறிஸ்துவை அறியேன் என்று சொன்னானோ அதே கிறிஸ்துவுக்காக சாட்சி பகிர்ந்து, அதே கிறிஸ்துவுக்காக தன்னுடைய ஜீவனை துச்சமாக நினைத்து, அதே கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் எனக்கு வேண்டான்னு சொல்லி துறந்து பரலோகத்துக்கு நேராக தன்னுடைய பிரயாணத்தை மேற்கொண்டு தன்னுடைய ஜீவனையும் கிறிஸ்துவுக்காக கொடுத்து கடந்து சென்றான். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் எதை கொடுத்துருக்கேன் கிறிஸ்துவுக்காக? என்னுடைய சோதனை நாட்கள்ல எல்லாத்தையும் நான் காப்பாற்றிக் கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். என்கிட்ட இருக்கிறது எதுவும் நான் இழந்து விடக்கூடாதுங்கிற ஒரு பயம் தான் எனக்குள்ள எழும்புது. ஆனால் வேதம் சொல்லுது, உன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு நம்ம பின்பற்றணும். என்னுடைய பாடுகள் 1000 வரும், என்னுடைய சோதனையின் நாட்கள் 1000 இருக்கும். ஆனால் அந்த சோதனையின் நாட்கள்ல நான் விழுந்து விடாமல் இருப்பதற்கு, இந்த பாடுகள் நிறைந்த நாட்கள்ல நான் சூழ்நிலையில் சிக்கிக்கொள்ளாத வண்ணம் என்னுடைய கிறிஸ்து எனக்காக வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். அவருடைய வேண்டுதல் எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வேண்டுதல்கள் ஒவ்வொரு நாள் என்னை அந்த பரலோகத்துக்குள்ளாக அழைத்து செல்லும். அந்த பாக்கியம் பேதுருவுக்கு கிடைச்சிச்சுங்க. அந்த பாக்கியம் நமக்கும் கிடைக்கணுங்கிறது தான் என் கிறிஸ்துவனுடைய ஒரு மிகப்பெரிய வாஞ்சையாக இருக்குது. அந்த வாஞ்சையை நான் வீணாக்குகிறேனா? அவருடைய எதிர்பார்ப்பை நான் ஏமாற்றத்துக்குள்ளாக கொண்டு போறேனா? ஒரு குரு தன்னுடைய சிஷ்யன் மீது வைக்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு குரு தன்னுடைய சிஷ்யன் மீது வைத்திருக்கிற ஒரு தீர்மானம், அந்த சிஷ்யன் மீது கொண்டுள்ள ஒரு எதிர்பார்ப்பு, எல்லாவற்றையும் பொய்யாக்குகிற ஒரு மனிதனாக நான் காணப்படும் பட்சத்தில் நான் அவருக்கு பாத்திரன் அல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா கடைசி மட்டும் நான் பாத்திரன் அல்லதான். தேவன் என்னை அவருக்கான பாத்திரமாக மாற்றுவார் என்ற விசுவாசம் நமக்குள்ள எழும்பும் பட்சத்தில் நிச்சயமாக தேவன் நம்மை அவருடைய பாத்திரமாக மாற்றுவார். அந்த பாக்கியம் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன முயற்சி எடுக்கிறோம்? எத்தனை நாட்கள் அவரிடத்தில் இருந்து இப்படிப்பட்ட பாக்கியத்துக்காக நம்ம மன்றாடி இருக்கோம். தேவனே எனக்கு உதவி செய்யுங்க, உம்முடைய வேண்டுதல்கள் தான் என்னை பாதுகாக்கணும், உம்முடைய வேண்டுதல்கள் தான் என்னை வழி நடத்தணும், உம்முடைய வேண்டுதல்கள் தான் என்னை பலப்படுத்தணும். என்னுடைய பிரயாணம் இந்த பாவ உலகத்திலிருந்து பரலோகத்தை நோக்கி உம்முடைய வேண்டுதல்கள் எனக்கு துணை புரியவில்லை என்றால், உம்முடைய மெல்லிய சத்தமானது என்னுடைய செவிகளில் கேட்கப்படவில்லை என்றால், நான் இன்னும் ஒரு சரியான குருவுக்கு சரியான சீடனாக இருக்க முடியாது. நான் உண்மையுள்ள ஒரு சீடன். என்னுடைய சீடத்துவ சோதனையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமை எனக்கு வேணும் தகப்பனே. உம்முடைய வேண்டுதல்கள் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரட்டும்.
உம்முடைய சத்தத்தை கேட்க நான் காத்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உள்ளம் நமக்குள்ளாக இருந்ததே ஆனால் தேவன் நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நம் ஒவ்வொருவருக்கும் தருவார். அந்த மேன்மை நமக்கு வேண்டாமா? நம்முடைய வாழ்க்கையில வர சோதனையை வச்சு நம்ம உடைந்து போய் அமர்ந்து விடலாமா? அந்த சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு ஏன் சொன்னாரு? அந்த சோதனைக்கு பிற்பாடு ஒரு ஆறுதல் நிறைந்த ஒரு வாழ்க்கை இருக்குது, ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கை இருக்குது, ஒரு சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை இருக்குது. ஆனால் உலக பிரகாரமான ஆறுதலோ, உலக பிரகாரமான சந்தோஷமோ, உலக பிரகாரமான சமாதானமோ அல்ல. என் தேவன் எல்லா சூழ்நிலையிலும் என்னோடு கூட இருப்பார் என்ற தைரியம். இன்னைக்கு நான் ஒரு கடல்ல போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, படகுல போகும்போது அலை அடித்தாலும் நான் பயப்பட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள எப்போ வரும் தெரியுமா? அந்த படகை இயக்குகிறவர் என் தகப்பனாக இருக்கும்போது. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை என்னும் படகை இயக்குகிறது என் தகப்பன். அவருடைய கிருபையினால் இந்த வாழ்வை நான் ஜெயிக்க முடியும் என்ற ஒரு வாஞ்சை நமக்குள்ளாக இருக்கும் பட்சத்தில் என்னுடைய சீடத்துவ வாழ்க்கை தேவனுடைய விண்ணப்பத்தினால், தேவனுடைய வேண்டுதலினால் முழுமை பெறும். அப்படிப்பட்ட பாக்கியம் நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஒரு சிறு ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. உண்மையுள்ள ஒரு சீடனாக நாங்கள் எங்களுடைய ஜீவியத்தை ஜீவிக்க தேவன் நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. பேதுருவுக்காக வேண்டுதல் செய்த தேவன் எங்களுக்காகவும் இம்மட்டும் வேண்டுதல் செய்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய சத்தம் பேதுருவனுடைய செவிகளில் தொனித்தது போல எங்களுடைய செவிகளிலும் தொனிக்க தேவனீர் எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. மீதமுள்ள நேரமெல்லாம் உம்முடைய திருக்கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய பிரயாணத்தில் நீரே உடனிருந்து எங்களை பலப்படுத்தி உம்முடைய பரலோக ராஜ்யத்தை காண கிருபை செய்யுமாறு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும், இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இன்னும் அதிகமான சத்தியங்களை பாவியின் பரலோக பிரயாணம் என்ற தலைப்பின் கீழாக நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். தொடர்ந்து ஜெபத்தோடு நாம் காத்திருப்போம். தேவன் வரக்கூடிய நாட்களில் இன்னும் மேன்மை மிகுந்த சத்தியங்களை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வாராக. ஆமேன்.